ஹலோ மக்களே, நாம் இன்றைக்கி ஒரு சின்ன மேத் கான்செப்ட் பார்க்க போகிறோம். அந்த கொஷினில் பார்த்திங்கன்னா லாஜிக்கலாக நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க அந்த கொஷினுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரோவில் பாருங்கள், 1 + 4 = 5 நார்மலாக அடிஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ரோவில் பார்த்திங்கன்னா 2 + 5 = 7 தான் வரணும், ஆனால் 12 வந்திருக்கு. அதே மாதிரி 3 + 6 9 வரணும், ஆனால் 21 இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டில் 8 + 11 அதோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் கம்ப்ளீட்டாக நம்ம அடிஷன் தான் பண்ண போகிறோம். ஆனால் அதுவே கொஞ்சம் லாஜிக்கலாக பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோவில் 1 + 4 = 5. இந்த ரெண்டு நம்பருமே ஆட் பண்ணி 5 ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 2 + 5 = 7. அது 7ன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் வந்த ஆன்சர், அதாவது 5ன்ற சொல்யூஷனை ப்ளஸ் பண்ணுங்கள். அதாவது 7 + 5 பண்ணால் ஆன்சர் 12. ஸோ இந்த மாதிரி தான் லாஜிக்கலாக அவங்க அடிஷன் பண்ணியிருக்காங்க, டபுள் அடிஷன். தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 3 + 6 = 9. ஸோ 9 ப்ளஸ் செகண்ட் ரோவில் வந்த ஆன்சர் என்ன, 12. ஸோ 12 + 9 எவ்வளோ, 21. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே பண்ணுங்கள். 8 + 11 = 19. இந்த 19ஐ 21ஓட ப்ளஸ் பண்ணுங்கள். 19 + 21 எவ்வளோ, 40. ஸோ ஃபைனல் ஆன்சர் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 40. இந்த மாதிரி நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணி அதுக்குள்ளே எவ்வளோ அடிஷன் பண்ணியிருக்காங்க, எதோட எது அடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு ப்ரீவியஸ் ஆன்சரோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து லாஜிக்கலாக சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய மேத் கான்செப்ட் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.